இவ எந்த குந்தானின்னு தெரியலையே. மேடம் உங்க வீடியோல நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இவளே இன்னும் நடிக்க கத்துக்கல. நல்லா நடிப்பீங்களா? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் ஒரு நாடகத்துல சாகர மாதிரி நடிச்சேன். அந்த நடிப்பை பார்த்து ஒரு அக்கா நான் உண்மையாவே செத்துட்டேன்னு நினைச்சு மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படியா? மயக்கம் போட்டது யாரு? உன் சொந்தக்காரியா? இல்ல நான் அவங்ககிட்ட 10,000 கடன் வாங்கி இருந்தேன். அப்புறம் என்னடி எல்லாம் ஒண்ணு மண்ணா சேர்ந்து உருளுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. பொதுவாக இந்த ஆர்கெஸ்ட்ராலாம் வந்ததுக்கப்புறம் நாட்டுப்புற பாடல் அப்புறம் நாடகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓரளவு அழிஞ்சு போச்சுங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் நம்ம ஊரில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அக்கா பார்த்தீங்கன்னா வந்து ஹரிச்சந்திர நாடகத்தில் வந்து நடிக்கிறவங்க, சந்திரமதி அப்படின்ற கேரக்டர், அதாவது ஹரிச்சந்திரனோட ஒய்ஃபாக நடிக்கிறவங்க. சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பண்ணைக்கு நம்மளை பார்க்க வந்துட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுப்புற பாடலை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்தாங்க. அக்கா உங்கள் பேர்? குடியரசி, அம்பாப்பூர் கிராமம் என்னோட ஊரு. அக்கா உங்களுடைய ஹரிச்சந்திர நாடகத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு, அரண்மனையில் ராஜா ராணியா வாழ்ந்தவங்க காலகண்ட ஐயர்கிட்ட அடிமைப்பட்டு போகும்போது குழந்தை இறந்துரும். இறந்த குழந்தைக்கு வாயான காவல் காக்கிறது தன்னோட கணவர்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ அந்த குழந்தைய எரிக்கணும்னா கால் பண்ண முழத்தொண்டு வாக்கியரசி கொடுமான்னு கேட்பாரு. என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்க அழுவாங்க. இல்லைன்னு சொல்லாதீங்க, விலை மதிக்க முடியாத பொருள் உங்ககிட்ட இருக்கு, அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரு. அந்த பொருள் எதுன்னா யாருமே நம்மளும் மதிக்க முடியாத பொருள் ஒரு பொண்ணோட உயிரான அந்த மாங்கல்யமானது. தாலியை கேட்பாங்க. அப்போதான் தெரியும். அப்போ யாருக்கும் தெரியாத தாலின்னா நம்ம கட்டினதாச்சே, நம்மளோட மனைவின்னு சொல்லி ராஜபாட்டுக்கு ஹரிச்சந்திராவுக்கு தெரியும். அதோட கிளைமேக்ஸ் இதுதான். சரி, கணவன் யாருன்னு மனைவிக்கு தெரியாது, மனைவி யாருன்னு கணவருக்கு தெரியாது, இறந்து கிடக்கிறது நம்ம குழந்தைதான்னு தெரியாது அவருக்கு. அதை நாடகத்துல எப்படி பேசுவீங்கன்னா ஒரே ஒரு சீன் மட்டும் பேசி காமிங்களேன். யாரென வென்று கேட்ட சுடலையை ஆளும் மயான காவலரே, தீரமாகவே வளர்த்த கண்ணோசி நாட்டின் மதிதயன் மகளாவேன், என்னோடு பிறந்த எழிலொரு தாலி என்னோடு ஓங்கி வளர்ந்ததே அப்படின்னு அந்த தாலிக்கான விளக்கத்தை சொல்லுவாங்க அவங்க. சந்திரமதி அம்மா. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு? அந்த தாலி யாரு கண்ணுக்கும் தெரியாத தாலி நம்மோட மனைவி ஆயிடுச்சுன்னு அப்போதான் அவருக்கு தெரியும். அப்போதான் கேட்பாரு, இந்த பாவி யார் என்று தெரியவில்லையா அம்மா உங்களுக்கு? நான் தானே அம்மா உன்னை மாலையிட்ட மன்னவன் சொல்லி சொல்லுவார். நம்ம கிராமப்புறங்கள்ல எல்லாம் ஒரு சில ஊர்ல இன்னும் இந்த புராணத்தை வச்சிருக்காங்க. நிறைய ஊர்ல வந்து அழிஞ்சு போயிருச்சு, தெரியல, எனக்கே தெரியல. நானே இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன், நான் பயிற்சி பட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிக்கா. இன்னும் தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்தடுத்து இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா செய்யறேன். சரிங்க.